இப்போ நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் 3rd சாப்டர் பயிற்சி 3.18 8th சம் பார்க்க போகிறோம். சம் பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க பாருங்கள். y is equal x minus 1 into x plus 3 இன் வரைபடம் வரைந்து அதனை பயன்படுத்தி x ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 6 ஈக்குவல் 0 என்ற சமன்பாட்டை தீர்க்க. அதாவது நமக்கு ஃபஸ்ட்டு பாருங்கள், ஒய்க்கான சமம் பார்த்திங்கன்னா நமக்கு சமன்பாடு வடிவத்தில் இல்லாமல் காரணி வடிவத்தில் கொடுத்துருக்காங்க. காரணி முத்தல் இருக்கிற இந்த டேர்மை வந்து நம்ம சமன்பாடு வடிவத்துக்கு மாற்றி அதுக்கான வரைபடம், சரிங்களா, வரைபடம்னு கிராஃபில் பழைய வரைய போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம கண்டுபிடிச்ச சமன்பாடையும் கொஷினில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இன்னொரு சமன்பாடு, இது ரெண்டுத்தையும் நம்ம வந்து சமப்படுத்தும் போது நமக்கு புதுசாக ஒரு சமன்பாடு கிடைக்கும். அதுக்கான நேர்கோட்டு புள்ளியையும் கண்டுபிடிச்சா இதுக்கான தீர்வு என்ன அப்படின்றது தெரியும். ஃபஸ்ட்டு பாருங்கள், y is equal x minus 1 into x plus 3 ரெண்டு காரணி எடுத்து எழுதியாச்சு. இப்போ காரணி மெத்தடில் இருக்கிறத சமன்பாடு வடிவத்தில் மாற்றணும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், எக்ஸ் எடுத்து ரெண்டு டேர்ம் கூட பெருக்கணும். அடுத்து -1 இங்கே ப்ளஸ்ஸாக மைனஸ்ன்றதை கரெக்டாக பார்த்துக்கோங்க. -1 இருக்கா, -1 எடுத்து ரெண்டு டேர்ம் கூடயும் பெருக்கணும். ஃபஸ்ட்டு எக்ஸ் இன்ட்டு எக்ஸு என்ன வரும் பெருக்குன்னா, எக்ஸ் இன்ட்டு எக்ஸு எக்ஸு ஸ்கொயரு. அடுத்து எக்ஸ் இன்ட்டு 3 ப்ளஸில் இருக்கா, அப்போ ப்ளஸ்ஸு 3 எக்ஸு. அடுத்து பாருங்கள் -1 இன்ட்டு ப்ளஸ் எக்ஸு, ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் ஆகிடுமா, 1 இன்ட்டு எக்ஸு ஒரு எக்ஸ் தான், எக்ஸுக்கு முன்னாடி ஒன்று போட்டாலும் ஒன்று தான், போடலனாலும் ஒன்று தான். அடுத்து +1 இன்ட்டு -1 இன்ட்டு +3, இங்கே குறி தான் பார்க்கணும், இல்லை நமக்கு ரெண்டுத்துக்கும் பெருக்கல், சரிங்களா. ஏன் பெருக்கிறோம்னா இப்போ x -1 இது இன்ட்டு x + 3 இதுக்கு இடையில் வந்து செப்பரேட்டாக ப்ராக்கெட் போட்டு கொடுத்தாவே அதுக்கான மீனிங் பெருக்கல், சரிங்களா. ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் ஆகிடும், 1 இன்ட்டு 3 3. அப்போது எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே வந்துடும். ப்ளஸ் 3x மைனஸ் 1x கழிச்சா என்ன வரும், ப்ளஸ் 2x வரும். ஏன்னா பெரிய கணக்கு ப்ளஸ்ஸு, அப்புறம் -3. இப்போது ஒய்க்கான சமன்பாடு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ எக்ஸுக்கான மதிப்பு பாருங்கள், ப்ளஸில் இருக்க மைனஸில் இருக்க பார்த்தா ப்ளஸில் தான் இருக்குது. ப்ளஸில் என்னும் போது எக்ஸுக்கான மதிப்பு நம்ம என்னென்னு கொடுக்கலாம், -4லேருந்து +4 வரைக்கும் கொடுக்கலாம், சரிங்களா. அப்ளை பண்ணிக்கலாமா. அப்போ எக்ஸுக்கான மதிப்பு -4 -3 -2 -1 0 1 2 3 4, சரிங்களா. இப்போ எக்ஸுக்கான மதிப்பு கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து ஒய்க்கான மதிப்பு கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு முன்னே பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயருக்கான மதிப்பு கண்டுபிடிக்கணும். அடுத்து +2xக்கான மதிப்பு கண்டுபிடிக்கணும். அடுத்து -3 மாறிலி உறுப்பு கூட கழிக்கும் போது நமக்கு ஒய்க்கான மதிப்பு கிடைச்சிடும், சரிங்களா. இப்போ ஃபஸ்ட்டு x² மதிப்பு, அடுத்து 2xக்கான மதிப்பு, அடுத்து -3க்கான மதிப்பு. இந்த எல்லா வேல்யூஸும் ஆட் பண்ணும்போது நமக்கு ஒய்யின் மதிப்பு கிடைக்கும். இப்போ x²னால் எக்ஸுக்கு மதிப்பு இருக்குது பார்த்தீங்களா, இதை நம்ம வர்க்கப்படுத்தி, அதாவது ஸ்கொயர் பண்ணி -4 ஹோல் ஸ்கொயர்னு வரும், -3 ஹோல் ஸ்கொயர், -2 ஹோல் ஸ்கொயர், -1 ஹோல் ஸ்கொயர், இப்படி எல்லா டேர்மையுமே ஸ்கொயர் பண்ணி எழுதும். இப்போ -4 ஸ்கொயர் பண்ணும்போது -4 இன்ட்டு -4 மைனஸு ப்ளஸ்ஸு 4 பிறகுனா 16. அடுத்து -3 ஹோல் ஸ்கொயர்னு வருமா, -3 இன்ட்டு -3 மைனஸு ப்ளஸ்ஸு 3 இன்ட்டு 3 9. அடுத்து பாருங்கள் -2 ஹோல் ஸ்கொயர்னு வரும், -2 ஹோல் ஸ்கொயர்னால் -2 இன்ட்டு -2 மைனஸு ப்ளஸ் ஆகிடும், 2 இன்ட்டு 2 4. அடுத்து -1 ஹோல் ஸ்கொயர் பண்ணாங்கன்னா -1 இன்ட்டு -1 மைனஸு ப்ளஸ்ஸு 1 இன்ட்டு 1 1. அடுத்து 0 ஸ்கொயர் பண்ணால் 0வால் பெருக்குனால வகுத்தில் 0 தான் கிடைக்கும், அப்போங்க 0. அடுத்து பாருங்கள் 1 ஸ்கொயர் பண்ணால் 1 இன்ட்டு 1 1 தான், 2 ஸ்கொயர் பண்ணால் 2 இன்ட்டு 2 4, 3 ஸ்கொயர் பண்ணால் 3 இன்ட்டு 3 9, 4 ஸ்கொயர் பண்ணால் 4 இன்ட்டு 4 16. அடுத்து 2xனால் 2 வந்து இங்கே எக்ஸுக்கான மதிப்பு இருக்குது பார்த்தீங்களா, எக்ஸுக்கான மதிப்பு கூட 2 வந்து பெருக்கி எழுதணும். அப்போ இங்கே எக்ஸுக்கு பதில் ஃபஸ்ட்டு -4 இருக்கா, -4 இங்கே கொடுத்தோம்னா 2 இன்ட்டு -4ன்னு வரும். அப்போ +2 -4 ப்ளஸ் இன்ட்டு -2 இன்ட்டு 4 8. அடுத்து எக்ஸுக்கு பதில் அடுத்து -3 இருக்கா, கொடுத்தோம்னா +2 இன்ட்டு -3 ப்ளஸ் இன்ட்டு மைனஸு 2 3 பெருக்குன்னா 6. அடுத்து எக்ஸுக்கு பதில் -2 கொடுத்தோம்னா
ப்ளஸ் 2 இன்ட்டு மைனஸ் 2 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 2 இன்ட்டு 2 4. அடுத்து எக்ஸுக்கு பதில் மைனஸ் 1 கொடுத்தோம்னா ப்ளஸ் 2 இன்ட்டு மைனஸ் 1 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 2 இன்ட்டு 1 2. அடுத்து எக்ஸுக்கு பதில் 0 கொடுத்தோம்னா 2 இன்ட்டு 0ன்னு வரும். ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், 0வோட பெருக்குனாலும் வகுத்தோடு 0 தான் கிடைக்கணும். அப்போங்க 0 ஆகிடும். அடுத்து எக்ஸுக்கு பதில் 1 கொடுத்தோம்னா எக்ஸுக்கான மதிப்புகள் தான் கொடுக்கணும், தவிர எக்ஸ் ஸ்கொயருக்கான மதிப்பு கொடுத்துட போகிறீங்க. அப்ளை பண்ணும்போது 2 இன்ட்டு 1 வருமா, 2 இன்ட்டு 1 2. அடுத்து எக்ஸுக்கு பதில் 2 கொடுத்தோம்னா 2 இன்ட்டு 2 2 2 பெருக்குனா 4. அடுத்து 3 எக்ஸுக்கு பதில் 3 கொடுத்தோம்னா 2 இன்ட்டு 3 பெருக்குனா என்ன மதிப்பு கிடைக்கும் நமக்கு 6. அடுத்து எக்ஸுக்கு பதில் 4 கொடுத்தோம்னா 2 இன்ட்டு 4 பெருக்குனா மதிப்பு 8. அடுத்ததான் மாறிலி உறுப்பு இருக்கா, இது மாறாது, அப்படியே வந்துடும். என்ன மதிப்பு இருக்கோ ப்ளஸ்னா ப்ளஸில் வரும், மைனஸ்னா மைனஸில் வரும். சரிங்களா? இப்போது ஒய் 3 ஆட் பண்ணால் ஒய்க்கான மதிப்பு கிடைச்சிருமா? பாருங்கள், 16 -8 -3 எக்ஸ் உறுப்பு வந்து ஆட் பண்ணிட போகிறீங்க. இந்த 3 டேர்ம் மட்டும்தான் நம்ம வந்து ஆட் பண்ணணும். ஏன் சமன்பாடு பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x -3 இதை ஆட் பண்ணால் ஒய்க்கான மதிப்பு. இப்போது -8 -3 குறி உரிய மாதிரி கட்டினால கூட்டும் போது -11 வருமா? -11லேருந்து +16 இப்போ கழிச்சா என்ன வரும் நமக்கு 5ன்னு வரும். பெரிய எண்ணுக்கான குறி ப்ளஸ்ன்றதுனால +5. அடுத்து பாருங்கள், 9 -6 -3 -6 -3 குறி ஒரே மாதிரி இருக்கிறதுனால கூட்டும் போது 9 +9 -9 அப்போ என்ன ஆயிரும் 0 ஆகிடும். அடுத்து பாருங்கள், +4 -4 கேன்சல் ஆகிடுச்சுன்னா -3 மட்டும் வரும். அடுத்து +1 -2 -3 -2 -3 குறி ஒரே மாதிரி இருக்கிறதுனால கூட்டும் போது -5 வரும். -5 இங்கே +1 -5லேருந்து 1 கழிச்சிட்டோம்னா நீ 4 இருக்கும். பெரிய கணக்கு மைனஸ்ன்றதுனால -4. அடுத்து பாருங்க 0 0 -3 0 கூட்டினால கழிச்சாலும் அதே மதிப்பு தான் கிடைக்கும். -3 அப்படியே வந்துடும். அடுத்து 1 2 கூட்டினா 3 +3 இங்கே -3க்கு தான் +3 -3 0 ஆகிடும். அடுத்து 4 4 குறி ஒரேமாக இருக்கிறதுனால கூட்டும் போது 8 8லேருந்து 3 கழிச்சிட்டோம்னா என்ன -3 கழிச்சேன்னா வரும் 5. பெரிய கணக்கு ப்ளஸ்ன்றதுனால +5. அடுத்து 9 6 இருக்குது கூட்டினா 15 இங்கே -3 15லேருந்து 3 கழிச்சிட்டோம்னா 12. அடுத்து பாருங்கள் 16 8 -3 16ஐயும் 8ஐயும் கூட்டினா 24 24லேருந்து -3 கழிச்சிட்டோம்னா 21. சரிங்களா? இப்போ எக்ஸுக்கான மதிப்பு கண்டுபிடிச்சாச்சு, ஒய்க்கான மதிப்பு கண்டுபிடிச்சாச்சு. புள்ளிகள் வடிவத்தில் எடுத்து எழுதிக்கலாமா? எக்ஸ் ஒய் ஃபார்மேட்டில் எக்ஸோடைய மதிப்பு -4னா ஒய்யோட மதிப்பு அதுக்கு நேரம் என்ன இருக்குது 5. எக்ஸோடைய மதிப்பு 3னா ஒய்யோட மதிப்பு அதுக்கு நேரம் என்ன இருக்குது 0. எக்ஸோடைய மதிப்பு -2னா ஒய்யின் மதிப்பு -3. எக்ஸின் மதிப்பு -1னா ஒய்யின் மதிப்பு -4. எக்ஸின் மதிப்பு 0னா ஒய்யின் மதிப்பு -3. எக்ஸின் மதிப்பு 1னா ஒய்யின் மதிப்பு 0. எக்ஸின் மதிப்பு 2னா ஒய்யின் மதிப்பு 5. எக்ஸின் மதிப்பு 3ன்னும் போது ஒய்யின் மதிப்பு 12. எக்ஸின் மதிப்பு 4னா ஒய்யின் மதிப்பு 21. இப்போ நம்ம புள்ளிகள் குறிக்கும் போது நமக்கு வந்து இப்போ 2 பக்கமும் காமனாக -4 to +4 குறிக்கிறோம். இதாவது 2 புள்ளி வந்து ஏதோ ஒரு பக்கம் வந்து 25க்கு மேலே வருது, 20க்கு மேலே வருது, எங்களால் குறிக்க முடியல அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி புள்ளிகளை குறிக்கும் போது மட்டும் 6 புள்ளி கம்பல்சரி 6 புள்ளி 6 புள்ளிக்கு மேலே குறிக்கணும். சரிங்களா? குறைஞ்சது 6 புள்ளி. அதனால் நீங்கள் மதிப்பு அதிகமாக வரும்போது அந்த 6 புள்ளி இல்லை 7 புள்ளி இந்த மாதிரி குறிச்சிக்கோங்க. சரிங்களா? இப்போது ஃபஸ்ட் சமன்பாடு சால்வ் பண்ணியாச்சு. அடுத்து ரெண்டாவது சமன்பாடு. ரெண்டாவது சமன்பாடு நம்ம வந்து நாம் என்ன கொடுத்துருக்காங்களோ அதிலேருந்து வந்து சமப்படுத்துவோம். ஃபஸ்ட்டு நான் கண்டுபிடிச்சிக்கோ நம்மளே y = x² + 2x - 3 இது ஒரு சமன்பாடு. அடுத்து சமன்பாடு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அது எப்பயும் போல் சேஞ்ச் பண்ணி எடுத்து எழுதிக்கலாம். 0 = x² - x - 6. சரிங்களா? சமப்படுத்தலாமா? இப்போ ஃபஸ்ட்டு குறி மாற்றுவாங்க. ப்ளஸ்ஸுக்கு மைனஸ் வந்துடும், ப்ளஸ் இருக்குது மைனஸ் வந்துடும், மைனஸ் இருக்குது ப்ளஸ் வந்துடும், மைனஸ் இருக்குது ப்ளஸ் வந்துடும். குறி என்ன இருக்கோ அதுக்கு ஆப்போசிட் குறி. y - 0 0 கூட்டினால கழிச்சாலும் அதே மதிப்பு தான் கிடைக்கும். அப்போ y தான் வரும்.
ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் ஆகிடுமா? ப்ளஸ் 2x ப்ளஸ் 1x இங்கே என்ன குறி மாற்றிருக்கோமோ அதுதான் பார்க்குறோம். இப்போ 2x 1x கூட்டினா 3x ப்ளஸ் -3 ப்ளஸ் 6. இப்போது 6ல் 3 போச்சுன்னா 3 குறி பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸு, இப்போ ப்ளஸ் 3. சரிங்களா? இப்போ எக்ஸின் மதிப்பு சேம் அந்த இதுக்கு முன்னே போகிற மெத்தட்லேயும் எக்ஸின் மதிப்பு நாம் தான் எடுத்துக்க போகிறோம். இதுலேயும் எக்ஸின் மதிப்பு மட்டும் நாம் தான் எடுத்துக்கிற மாதிரி வரும். சரிங்களா? அது கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கோங்க. இப்போ எக்ஸின் மதிப்பு இதில் எதுவுமே இல்லை, 1 இருக்கிறது அர்த்தமா? அப்போ 1 அப்படின்னும் போது நம்ம எப்படி எடுக்கலாம்? -1லேருந்து +1 வரைக்கும். -1 வரும், 0 வரும், 1 வரும். இது எக்ஸு கீழே வந்து எதுவுமே இல்லாத பட்சத்தில் நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும். நம்பர்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா இப்போ 2 இருக்குன்னா -2 to +2. சரிங்களா? இப்போ எக்ஸின் மதிப்பு -1 0 0 1 கொடுத்துக்கலாமா? எக்ஸு -1 0 1. இப்போ என்ன பண்ணணும்? ஒய்க்கான மதிப்பு கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு முன்னே 3xக்கான மதிப்பு கண்டுபிடிச்சி மாறிலி உறுப்பு கூட ஆட் பண்ணணும். இப்போ 3xக்கான மதிப்பு கண்டுபிடிச்சி மாறிலி உறுப்பு 3 கூட ஆட் பண்ணால் ஒய்யோட மதிப்பு கிடைச்சிரும். 3xன்னா எக்ஸு 3 கூட எக்ஸ் மதிப்பு இருக்கணும். எக்ஸுக்கு போய் -1 கொடுத்தோம்னா 3 × -1 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் ஆயிரும். 3 × 1 3. அடுத்து எக்ஸுக்கு போல் 0 கொடுத்தோம்னா 3 × 0 0வில் பெருக்கினாலும் வகுத்துல 0 தான் கிடைக்கும். அப்போ 0 ஆகிடும். எக்ஸுக்கு போல் 1 கொடுத்தோம்னா 3 × 1 பெருக்குனா 3. மாறிலி உறுப்பு மாறாது, அப்படியே வந்துடும் 3ன்றது. இப்போ -3 + 3 கேன்சல் ஆகிடுச்சு. என்ன வரும்? நமக்கு 0 வருமா? 0 3 என்ன ஆகும்? 3. ஏன்னா 0வில் கூட்டினாலும் கழிச்சாலும் அதே மதிப்பு தான் கிடைக்கும். 3 3 கூட்டினா என்ன வரும்? 6. புள்ளியோட இடத்துல நம்ம எழுதிக்கலாமா? x, y ஃபார்மேட்டில். எக்ஸின் மதிப்பு -1ன்னா ஒயின் மதிப்பு 0, எக்ஸின் மதிப்பு 0ன்னா ஒயின் மதிப்பு 3, எக்ஸின் மதிப்பு 1ன்னா ஒயின் மதிப்பு 6. இப்போ 2 புள்ளியும் கண்டுபிடிச்சாச்சு. வரைபடத்தில் வரைவோமா? பாருங்கள். இப்போ எக்ஸ் அச்சு பார்த்தீங்கன்னா 1 சென்டிமீட்டர் எடுத்திருக்கேன், அதாவது ஓரளவு எடுத்திருக்கேன். ஒய் அச்சில் பார்த்தீங்கன்னா 2 4 2 அலகுகள் எடுத்திருக்கேன். எக்ஸ் அச்சு எக்ஸ் டேஷு, ஒய் டேஷு, மேலே ஒய். சரிங்களா? அளவு திட்டம் வந்து எக்ஸ் அச்சு ஓரளவு எடுத்திருக்கேன், அதான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஒய் அச்சு 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் 2 அலகுகள். கம்பல்சரி அளவு திட்டம் எழுதலாம் மார்க்லெஸ் பண்ணிடுவாங்க 2 மார்க்கு. ஸோ கம்பல்சரி கொடுத்துருங்க. புள்ளியில் குறிச்சிக்கலாமா? எக்ஸு -4னா ஒய் வந்து 5. 5 எங்கே இருக்கும்? இந்த 4க்கும் 6க்கும் இடையில இந்த மைல்டாக இருக்குது பார்த்தீங்கன்னா டார்க்காக வந்து 5. அப்போ -4 எங்கே வருது? 5 நமக்கு -4 5 சந்திக்கிற புள்ளி இந்த புள்ளி வச்சு மார்க் பண்ணி -4, 5. அடுத்த புள்ளி பாருங்கள். எக்ஸ் வந்து -3னா ஒய் வந்து 0. இப்போ எக்ஸில் -3 0ன்னா என்ன வரும்? கோட்டு மேலே தான் வரும். அப்போது அது எக்ஸில் 0 வந்தால் ஒய்ன்ற கோட்டு மேலே வரும், ஒய்யில் 0 வந்து எக்ஸுன்ற கோட்டு மேலே வரும். இப்போ ஒய்யில் வந்து 0 வந்துருக்கு. இப்போ எக்ஸு -3 இங்கே புள்ளி வச்சு மார்க் பண்ணி -3, 0. அடுத்த புள்ளி பாருங்கள். எக்ஸ் வந்து -2ன்னும் போது ஒய் வந்து -3 இங்கே 2க்கு 4க்கு இடையில இந்த -3 இங்கே வருமா? அப்போ -2 -3 சந்திக்கிற புள்ளி இந்த இடம். புள்ளி வச்சு மார்க் பண்ணி -2, -3 மென்ஷன் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்கள். எக்ஸ் வந்து -1ன்னா ஒய் வந்து -4. -1 -4 சந்திக்கிற புள்ளி எது? இந்த புள்ளியா? புள்ளி வச்சு மார்க் பண்ணி -1, -4. சரிங்களா? அடுத்து பாருங்கள். எக்ஸ் வந்து 0 அப்படின்னும் போது ஒய் வந்து -3. இப்போ எக்ஸு 0 ஆகிடுச்சு. அப்போது ஒயில் வந்து -3 வருதா? -3 எங்கே வருது? இந்த இடத்துல வருது. இப்போ கூட்டு மேலே புள்ளி வச்சு ரவுண்ட் பண்ணி 0, -3. சரிங்களா? அடுத்து பாருங்கள். எக்ஸ் வந்து 1ன்னா ஒய் வந்து 0. இப்போது ஒய் 0 ஆகிடுச்சு. இப்போது கூட்டு மேலே வரும். புள்ளி என்ன இருக்குது? எக்ஸில் புள்ளி இருக்குது. இப்போ இங்கே புள்ளி வச்சு ரவுண்ட் பண்ணி 1, 0. அடுத்து பாருங்கள். எக்ஸ் வந்து 2ன்னா ஒய் வந்து 5. 2க்கு நேரம் 5 எங்கே வருது? இந்த இடத்துல வருது. புள்ளி வச்சு ரவுண்ட் பண்ணி 2, 5. அடுத்த புள்ளி பாருங்கள். எக்ஸ் வந்து 3ன்னா ஒய் வந்து 12. இதே 3க்கு நேரம் 12 எங்கே வருது? இந்த இடத்துல வருது.
புள்ளி வச்சு ரவுண்ட் பண்ணி 3,12. நீங்கள் இப்போது இந்த புள்ளியோடு நிறுத்திட்டாலும் சரி, இல்லை 4வது புள்ளி 4க்கு நேராக 21 எங்கே வருது நமக்கு? 20க்கும் 22க்கும் இடைப்பட்ட புள்ளி இதுதான் 21. இந்த 4ம் 21 சந்திக்கிற புள்ளி வச்சு ரவுண்ட் பண்ணி 4,21. இது மென்ஷன் பண்ணாலும் சரி, இல்லை நீங்கள் வந்து ஒய் அச்சு வந்து ஓரளவில் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக குறிக்க முடியாது. அப்படி நான் வந்து ஓரளவுலேயே எக்ஸ் அச்சும் ஒன்றுலேயே எடுத்துக்கிறேன், ஒய் அச்சும் ஒன்றுலேயே எடுத்துக்கிறேன் அப்படின்னா நீங்கள் 3 புள்ளி தான் குறிக்கிற மாதிரி வரும். மினிமம் 6 புள்ளியாவது இருக்கணும். சரிங்களா? இப்போது இந்த புள்ளியை நம்ம இணைக்கலாமா? புள்ளியிலேருந்து எடுக்காது, புள்ளி கொஞ்சம் மேலே வர்ற மாதிரி எடுக்கணும். சரிங்களா? புள்ளிக்கு மேலே முடிஞ்சும் கையிலே போடுங்க, ஸ்கேல் யூஸ் பண்ண வேண்டாம். புள்ளிக்கு மேலே கோடு வர்ற மாதிரி ரெட்டும் போட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கோங்க. ஓரளவுக்கு வளைவரை மாதிரி பரவளைய மாதிரி வரணும். இதோட முடிச்சுக்கிட்டிங்கன்னா இப்படியே நமக்கு முடிஞ்சிடும். நான் 2ல் கழிச்சிங்கன்னா 4வது புள்ளி வரும். வந்ததுன்னா கொஞ்சம் 4வது புள்ளிக்கு மேலே கோடு போட்டு இந்த பக்கம் ஒரு 0 மார்க், இந்த பக்கம் ஒரு 0 மார்க். இந்த வளைவரைக்கான சமன்பாடு என்ன? y = x² + 2x - 3. அதான் இந்த வளைவரை மேலே வர மாதிரி இங்கே எழுதிக்கோங்க. அடுத்து பாருங்கள், நேர்கோட்டு புள்ளி குறிக்கலாமா? எக்ஸ் வந்து -1ன்னா y 0. இப்போ -1ன்னா இங்கே 0னா கோட்டு மேலே அப்படியே வந்துடும். அப்போது -1, 0. அடுத்த புள்ளி என்ன? 0,3. அப்போது 0 கோட்டு மேலே வரும் எக்ஸில். ஒயில் வந்து 3 இங்கே வருமா? அப்போ கோட்டு மேலே 3 இடத்துல புள்ளி வரும். 0,3. அடுத்த புள்ளி பாருங்கள், எக்ஸ் 1ன்னா ஒய் 6. இப்போ 1க்கு நேரம் 6 எங்கே இருக்குது? இந்த இடத்துல இருக்கா? புள்ளி வச்சு ரவுண்ட் பண்ணி 1,6. சரிங்களா? இப்போது இந்த புள்ளிகள் நாம் வந்து இணைக்கலாமா? இந்த 3 புள்ளியை மட்டும் இணைக்காமல் புள்ளிக்கு மேலேயும் கீழே கோடு கொஞ்சம் லென்த்தாக வர்ற மாதிரி போடுங்க. புள்ளிக்கு மேலேயும் கீழே கொஞ்சம் கோடு எக்ஸ்ட்ரா வரணும். சுருக்கமாக சொல்லப்போனால் இந்த மேலேயும் கீழே வர்ற கோடு பார்த்திங்கன்னா நமக்கு வளைவரையை தாண்டி அந்த பக்கம் கொஞ்சம் வரணும், இந்த பக்கம் கொஞ்சம் வரணும். அப்படி நம்ம லென்த்தாக போட்டும் வரலன்னா தான் அந்த இடத்துல வந்து நமக்கு தீர்வு இல்லை அப்படின்னு வரும். இல்லை கிடையாது. வளைவரைக்கு அந்த பக்கமும் 0 மார்க் போட்டுருங்க. கொடுத்துட்டு இந்த நேர்கோட்டுக்கு 2 பக்கமும் 0 மார்க் வர மாதிரி கொடுத்துட்டு நேர்கோட்டுக்கான சமன்பாடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா y = 3x + 3. இந்த சமன்பாட்டுக்கான நேர்கோடு தான் இது. சரிங்களா? தவறுதலாக இந்த இடத்துல வந்து கொஷினில் கொடுத்துருக்க 2வது சமன்பாடு எழுதி வச்சுட்டு போகிறீங்க. 2வது சமன்பாடு பார்த்தீங்கன்னா தீர்வு மட்டும்தான் வருமே, நமக்கு நேர்கோட்டுக்கான சமன்பாடு வராது. இப்போது எத்தனை இடத்துல வந்து வளைவரை வெட்டுதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு இடத்துல வளைவரை வெட்டுதான், அதே போல் இங்கே ஒரு இடத்துல இந்த வளைவரையும் நேர்கோடும் வெட்ட சந்திக்குது. அப்போ இதுக்கான தீர்வு என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், நீங்கள் ஸ்கேலில் மயிலில் கோடு போட்டுக்கிட்டாலும் சரி, இல்லை அப்படியே எடுத்து எழுதிட்டாலும் சரி. இப்போ இந்த -3ன்ற புள்ளி இங்கே இந்த இடத்துல வெட்டுது. சரி, இதுக்கு -2க்கு நேரம் வெட்டுதான். இப்படி ஸ்கேல் வச்சு பாருங்கள், இப்படி ஒரு புள்ளி இங்கே ஒரு இடத்துல வருது வெட்டு. அதே போல் இங்கே ஒரு இடத்துல வருது. இது நீங்கள் நேராக கோடு போட்டு கட்டிட்டாலும் சரி, இல்லை அப்படியே அப்ராச் மட்டும் எடுத்து எழுதிக்கிட்டாலும் சரி. நமக்கு தேவை இந்த வளைவரையும் நேர்கோடு சந்திக்கிற புள்ளி இந்த எக்ஸுன்ற அச்சுக்கோடு இருக்குது பார்த்தீங்களா, இதுமே எங்கே சந்திக்குது? 3ன்ற ஒரு புள்ளி ஒன்று, இந்த பக்கம் -2ன்ற ஒரு புள்ளி ஒன்று. அப்போது தீர்வு என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ வரைபட தீர்வு பார்த்தீங்கன்னா x² - x - 6 = 0ன்ற சமன்பாட்டின் தீர்வு பார்த்தீங்கன்னா 2. என்னென்ன 2ன்னு பார்த்து பாருங்க. 2 அப்படின்ற ஒரு எக்ஸ் அச்சு இருக்குது. 3 நமக்கு கோடு கீழே வருதோ மேலே வருதோ அந்த
வளைவரையும் கோடும் எந்த புள்ளி சந்திக்குதோ அந்த புள்ளிக்கு மேலே வந்துச்சுன்னா மேலேருந்து கீழே கோடு போட்டு பாருங்கள், கீழே வந்துச்சுன்னா கீழேருந்து மேலே கோடு போட்டு பாருங்கள் எந்த புள்ளி சந்திக்குது. -2 1 3 1. அப்போ தீர்வுகள் என்ன வரும் நமக்கு? -2 மற்றும் +3 ஆகும். முடிஞ்ச அந்த புள்ளிகளை வந்து பிளாக்கில் கொடுத்துக்கோங்க.